ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினிசாஜு குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டான தேங்காய் லட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம கோகோனட் லட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கோகோனட் லட்டு செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதோட பின்பகுதியை நம்ம நீக்கிடலாம். அப்போ தான் வந்து கோகோனட் லட்டு வந்து கொஞ்சம் ஒயிட் கலராக நமக்கு கிடைக்கும். கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்த தேங்காவை ஒரு கடாயில் மாற்றி எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் ஃப்ரை பண்ணி எடுப்போம். ஸ்டவ்வை வந்து குறைச்சே வச்சுக்கோங்க. நமக்கு இந்த தேங்காவோட ஈரப்பதம் போகணும். அதே டைமில் தேங்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். அப்போ தான் நமக்கு லட்டு வந்து ஒயிட் கலர்லேயே கிடைக்கும். கொஞ்சமும் தேங்காய் கருகக்கூடாது. தேங்காய் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும்னா கடைகளில் கிடைக்கிற டெசிகேட்டட் கோகோனட் மாதிரி அந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக எடுத்து தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம லட்டு பிடிக்கும்போது நமக்கு தேவைப்படும். அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து இந்த தேங்காய் கூட காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்க்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா போதும். நான் எடுத்து வச்சிருக்கிற பாலை இன்றைக்கி 2-3 டைமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம இந்த தேங்காயில் ஏன் பால் சேர்க்குறோன்னா இந்த தேங்காய் லட்டு வந்து நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும். அந்த பாலில் தேங்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும். அதுக்காக பால் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அப்புறமா சுகர் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சுகர் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். ஸ்வீட் அதிகம் வேணுங்கிறவங்க அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காயிலையும் இனிப்பு சுவை இருக்கும். அதனால் வந்து சுகரை பார்த்து சேர்த்துக்கோங்க. சுகரையும் சேர்த்து சுகர் நல்லா கரையட்டும். அந்த பால், தேங்காய், சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ ஓரளவுக்கு லட்டு பிடிக்கிற அளவுக்கு பதம் வந்துடுச்சு. இந்த டைமில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இனி சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா இனி லட்டாக பிடிப்போம். சூடு நல்லா குறைஞ்சிடுச்சு. அப்படியே எல்லாத்தையும் நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டாக பிடிக்க வேண்டியதான். நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற லட்டுவை இந்த தேங்காவில் லைட்டாக மேலே தூவி விட்டு எடுத்து வச்சாச்சுன்னா இங்கே பாருங்க, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அப்படியே நம்ம மீதி இருக்க மாவுலேயும் ஒவ்வொரு லட்டாக பிடிக்க வேண்டியதான். ரொம்ப சாஃப்டான ஸ்வீட்டான கோகோனட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது தேங்காய் வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். குழந்தைங்க கேட்டுச்சுன்னா உடனே இதை செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.